ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அறுசுவை வாசம். இன்றைக்கி நம்ம வடகரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வடகரி ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான டேஸ்ட்டோட இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வடகரி செய்யறதுக்காக கடலைப்பருப்பு 1/4 கிலோ கடலைப்பருப்பு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. அது கூடவே 3 காஞ்ச மிளகாவும் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த கடலை பருப்பை எடுத்து நம்ம தண்ணிலாம் வடிகட்டிட்டு மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே அந்த மிளகாயும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த கடலை பருப்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது மாதிரி வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வடை மாவை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். இட்லி தட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி வடை மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இன்னொரு டைப்பு தோசை தவாவில் அடை மாதிரி தட்டி 2 பக்கமும் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு அதை கூட உதிர்த்து போட்டு நம்ம வடகரி செய்யலாம். இன்றைக்கி நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வடை மாவு எல்லாத்தையுமே வடை மாதிரி ஷேப்பில் தட்டி வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ வடையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. உள்ளெல்லாம் மாவு எதுவுமே இல்லை, நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம், ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். குருமா தாளிக்கிறதுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, கல்பாசி எல்லாமே சேர்த்துருக்கேன். குருமாவுக்கு தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கலாம். இப்போது ஆனியன் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. எப்பவும் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வடைக்கு கடலைப்பருப்பில் சால்ட்டு சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சில்லி பவுடர் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். நம்ம இப்போ வேக வச்ச வடையெல்லாம் உதிர்த்து எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், இது மாதிரி நல்லா உதிர்த்து வச்சுக்கோங்க. இப்போ கொதிக்கிற குருமாவில் இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அந்த மசாலாவோட டேஸ்டெல்லாம் அப்போ தான் அந்த வடையில் கொஞ்சம் அப்சர்வ் ஆகும். நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அடி பிடிச்சிரும். அவ்வளோதான், 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்மளோட வடகரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை,
இது எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷு ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்டியான வடகறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.